அதிமுக தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து விவாதிப்பதற்காக அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் இணைந்துள்ளார். கார்த்திகேயன், இனி நீங்கள் தொடரலாம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள்லாம் தொடங்குவதற்கு சில மாதங்களுக்கு முன்பே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அதுல அவருடைய இலக்கு 2 கட்சிகளை கொண்டு வந்துடணும், அந்த கூட்டணிக்குள்ள மெகா கூட்டணிக்குள்ள 2 கட்சிகள் கொண்டு வந்துடணும் அப்படின்றதான் அவருடைய இலக்காக இருந்தது. ஒன்று பாமக, இன்னொன்று தேமுதிக. பாஜகவுடனான கூட்டணி முறிவுக்கு பிறகு அந்த 2 கட்சிகளையும் எப்படியாவது அதிமுகக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்றது தீவிரப்படுத்தப்பட்டது. திரு சி வி சண்முகம் திரு ராமதாச 2-3 முறை சந்தித்து பேசியிருக்கிறார். பாமகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வருவது குறித்து கிட்டத்தட்ட 7 இடங்கள் வரைக்கும் உறுதியானதாக செய்திகள்லாம் வெளிவர தொடங்கியிருக்கு. அடுத்த இலக்காக அவங்க தேமுதிகவை நோக்கி நகர்ந்து தற்போது தேமுதிக கூட்டணியும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அதிமுக. ஒரு முக்கியமான அரசியல் நகர்வாக பார்க்க முடியும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கூட்டணியை பலப்படுத்துவதற்கு இந்த 2 கட்சிகள் ரொம்ப முக்கியம் அப்படின்ற அந்த 2 இலக்குகள்லயுமே அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். சொல்லி வச்ச மாதிரி 2 கட்சிகளையும் திட்டமிட்டு அதிமுக தன் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து சாதித்திருக்கிறது, அப்படி பார்க்கலாமா? பார்க்கலாம். அதாவது ஒரு கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெறும் என்கிற பிம்பம் முதலில் அவசியம் உருவாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த பேண்ட் வேகன் எஃபெக்ட் கிடைக்கும். அதாவது வெற்றி வாகனத்தில் ஏறுகிற மனோபாவம் வாக்காளர்களுக்கு உண்டு. எனவே அதிமுகவின் ஓட்டு வங்கி பெரிய அளவுக்கு இருக்கிறது, தேமுதிகவுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கிறது, அது அப்படி பார்வை அல்ல. 98 உதாரணம் தான். 1996 திமுக தமாக கூட்டணி பெரிய வெற்றி. ஜெயலலிதா அவர்களே பர்கூரில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதுக்கு பிறகு 1.25 வருஷத்துல தேர்தல் வருது. 97 செப்டம்பர் அக்டோபர்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போது அன்றைக்கு பெரிய வலிமை என்று சொல்ல முடியாது பாரதிய ஜனதாவை கூட்டணிக்குள் கொண்டு வந்தார்கள். மதிமுக காலமெல்லாம் ஏற்றுக் கொண்டிருந்தது, அதை கூட்டணிக்குள் கொண்டு வந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி, சுப்பிரமணிய சாமி, வாழப்பாடி ராமமூர்த்தி அனைவரையும் இணைக்கும் போது வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களுக்கு என்ன ஓட்டு வங்கி இருந்திருக்க போகிறது, சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கு என்ன ஓட்டு வங்கி இருந்திருக்க போகிறது. ஆனால் அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு அது உதவியாக இருந்தது. இறுதியிலே வெற்றியும் பெற்றது. 40 தொகுதிகளுக்கு 30 தொகுதி அதிமுக கூட்டணியை கைப்பற்றியது. கோவை குண்டுவெடிப்பு ஒரு கூடுதல் காரணம் என்று நாம் கொள்ளலாம். இதிலே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், தேமுதிக எத்தனை தொகுதிகள், பாமக எத்தனை தொகுதிகள். இது நான் திரு ஸ்டாலின் கருத்தை முழுமையாக அதைத்தான் நான் வழிமொழிகிறேன். என்னவென்றால் அதெல்லாம் ஏற்கனவே பேசி மறைமுகமாக முடித்திருப்பார்கள். அதற்கு பிறகுதான் பொது வெளிக்கே இது வரும். எனவே இப்போதே தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதெல்லாம் முடிவாகி இருக்கும். அதிகாரப்பூர்வமான உடன்படிக்கை கையெழுத்தாகும் போதுதான் நமக்கு தெரிய வரும். என் கணக்கிலே 3 அல்லது 4 தொகுதிகள். ஒரு கேள்வி இருக்கு. அதாவது திரு விஜயகாந்த் மறைவு அன்று பாஜகவுடைய தலைவர்கள் அந்த நிகழ்வுல இருந்தாங்க. திரு தமிழிசை தொடங்கி பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் அந்த நிகழ்வுல இருந்தாங்க. அதற்கப்புறம் பத்மபூஷன் விருது மத்திய அரசால் அறிவிக்கப்படுது திரு விஜயகாந்திற்கு. அரை பக்கத்திற்கு ஒரு கட்டுரை ஒன்றை எழுதுகிறார் திரு விஜயகாந்த் குறித்து. அவருடனான நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தேமுதிக பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சோ அப்படின்னு பார்க்க தோன்றியது. எங்க பாஜக தேமுதிகவை நழுவ விட்டது, எந்த இடத்துல பாஜகவை விட அதிமுக சிறந்ததுன்னு தேமுதிக முடிவுக்கு வந்தது? வின்னபிலிட்டி தான். அதாவது தேமுதிக அதிமுக கூட்டணி ஏற்பட்டால் தேமுதிகவுக்கு என்ன வின்னபிலிட்டி இருக்கிறது, பாரதிய ஜனதா ஓட்டு வங்கி இருந்தால் தேமுதிகவுக்கு என்ன வின்னபிலிட்டி இருக்கிறது, இந்த கணக்கை எல்லோரும் போடுவார்கள் அல்லவா? அந்த கணக்கு போடும்போது பாரதிய ஜனதாவின் ஓட்டு வங்கி எங்கு இருக்கிறதோ அங்கு பாரதிய ஜனதா தான் வேட்பாளர்களை நிறுத்தும். தேமுதிகவுக்கு கொடுக்க முடியாது. உதாரணமாக நாகர்கோவில் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு வங்கி இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. தேமுதிகவுக்கு அங்கு ஓட்டு வங்கி கிடையாது, பாமகவுக்கு ஓட்டு வங்கி கிடையாது. இப்படித்தான் இந்த கணக்கை போடப்படும். 5 சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி பெறுவதாக இருந்தால் 1 சட்டமன்ற தொகுதி கூட்டணி கட்சிக்கு. இந்த கணக்கில் தான் இது எப்போதுமே ஓடும். வின்னபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதாவது 10 பாராளுமன்ற தொகுதிகளை வாங்கி ஒன்றிலுமே வெற்றி பெற முடியாமல் போனால் என்ன பயன் இருக்கிறது? 3 சீட்டு கொடுத்தாலும் 3ம் எம்பி என்கிற ஒரு நிலையை நோக்கி போகும். அதிமுக கூட்டணி உண்மையிலேயே அது வலிமை வாய்ந்ததாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப கமலஹாசன் திமுகவில் கேட்கிற தொகுதிகள் அங்கு கொடுப்பதற்கு வழி இல்லை. அதாவது திமுக கூட்டணியில் இடம் இல்லை என்றால் கமலஹாசன் 2 தொகுதிகள் அல்ல 3 தொகுதிகள் கூட அதிமுக கூட்டணியில் பெற முடியும். சீமானவர்கள் இப்போதைக்கு தனித்து போட்டி என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் தொடர்ந்து தனித்து போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழப்பதால் பயன் இல்லை என்பது அவருக்கும் தெரியும். கடைசி நேரத்தில் இது மக்களவை தேர்தல், மோடியை தோற்கடிக்க வேண்டியதான் லட்சியம் என்று சொல்லி அதிமுக கூட்டணிக்கு அவர் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அது ஒரு கனவு கூட்டணி.
அப்படியான கூட்டணி அமைந்தால் அதிமுக கூட்டணி என்பது கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு ஒரு சரியான சவாலாக அமையும். அப்ப இது இருதுருவ அரசியலுக்குள்ள மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. இந்த நாடாளுமன்ற தேர்தலும் தேமுதிக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை செய்தால் அப்புறம் பாமகவும் செய்துவிட்டா பைபோலாராக ஏடிஎம்கே டிஎம்கே தான், அப்படிதான் பார்க்கணும். கண்டிப்பாக. காரணம் 40% ஓட்டு வங்கி என்பது திமுக கூட்டணிக்கு இருக்கிறது. உங்கள் சர்வேயில் 38 சொச்சம் கொடுத்திருந்தீர்கள், என் கணக்கில் 40. 2019 53% என்றால் இப்போது கண்டிப்பாக ஒரு ஆன்டி இன்குமென்சி ஓட்டு இருக்கும். ஒரு 13 நீங்க கழிக்கத்தான் செய்யணும். அப்போ 40% இன்றைய திமுக கூட்டணிக்கு. 2019 என்ன கூட்டணி இருந்ததோ அது. அப்ப 40க்கு மேல் வாங்குவதற்கான ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும். எல்லா தொகுதியிலையும் 40க்கு மேல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 15 தொகுதிகள் 40க்கு மேல் வருவதற்கான வாய்ப்பு. அதாவது தருமபுரியிலிருந்து சேலம் வரைக்குமான பகுதியில கரூர் திண்டுக்கல்லாம் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக 14-15 தொகுதியில 40% மேல ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு கூட்டணியை அதிமுக அமைக்க முடியும். அந்த கனவு கூட்டணி எப்படி சாத்தியம் என்றால் இதே மாதிரி தேமுதிக பாமக இதெல்லாம் சேர்த்து தான். இதே கணக்கு தான் ஜெயலலிதா 1998 போட்டார்கள், வெற்றியும் பெற்றார்கள். ஓகே. கடந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் தேமுதிக அதிமுக கூட்டணிக்காக காத்திருந்தது. அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. தற்போது முதல் கட்சியாக அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதிமுக தரப்புல. பார்க்கலாம் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குன்னு. நன்றி திரு ஷாம், இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. மற்ற செய்திகளுக்காக நீங்கள் தொடரலாம். வருணா.